ஆசிரியர். இன்னும் வயலூர் மோட்டூர் கிராமத்தை சேர்ந்த எங்கள் ராமன் ஆசிரியரால் எழுதப்பட்ட கதையின் பேர் தான் சத்தியத்தை காத்த உத்தமி. சத்தியத்தை காத்த உத்தமி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வருத்தப்படாத வாலிபர்களே, அறிவில் சிறந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றத்தின் சார்பாக முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றமோ ஒரு செட்டி, நடிகர்களோ இள மொட்டு, நான் மட்டும் கொஞ்சம் நெட்டு, நான் தருவதோ நகைச்சுவை விட்டு, எங்களது கதையோ உங்கள் இதயத்தில் தொட்டு, நீங்கள் அளிப்பதோ பெரும் பாராட்டு. உங்க பெரும் பாராட்ட பெற வேண்டுமெனே கல் தோண்டி மத்தொன்றார் காலத்தில் முத்தோண்டியது முத்தரன் தமிழ். இத்தகைய தமிழ வளர்த்தவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். தாய் நாட்டையும் தாய் மொழியும் காத்துவிட்டு பாமரர் உள்ளத்தில் குடிகொண்டு இருப்பதே இயல் இசை நாடகக்கலை என்பார்கள். இயல் இசை நாடகக்கலை என்பார்கள். இயல் இசை நாடகக்கலை என்பார்கள். அழகு அழகு அழகி தமிழ்நாடும் அழகி, என் பாட்டை கேட்டு கூடியிருக்கும் கூட்டமும் அழகி, என் கூட்டமும் அழகி. அழகு 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 தமிழ்நாடு அழகி, என் பாட்டை கேட்டு வந்திருக்கும் நண்பர்கள் அழகு, நண்பர்கள் அழகு. நடந்து
சாயலேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரை சேர்ந்து ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம். எங்கள் ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்ற உரிமையாளர் திருவண்ணாமலை மாவட்டம் மன்சூராபாத் அடுத்து ஆனந்தல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்து உயர் திருவாளர் எம் பச்சையப்பன் ஐயா அவர்கள். எங்கள் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்ற ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டு அடுத்து வயலூர் மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்து உயர் திருவாளர் எங்கள் ராமன் ஐயா அவர்கள். எங்கள் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்ற நிர்வாகி அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து மேல் களவாய் கோடையடி குமரன் மிருதங்க மாஸ்டர் அப்பு ஐயா அவர்கள். நாடகமன்ற அமைப்பாளர் ஆரணி பழைய பஸ் நிலையம் வி சிவா அமு பார்த்திபன் ஐயா அவர்கள். இவர்கள் குழுவினரால் இன்று இரவு இந்த தெய்வீக மேடையில் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு உயர் திருவாளர் எங்கள் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்ற ஆசிரியர் வயலூர் மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்து எங்கள் ராமன் ஆசிரியரால் எழுதப்பட்ட கதையின் பேர் தான் சத்தியத்தை காத்த உத்தமி. சத்தியத்தை காத்த உத்தமி. சத்தியத்தை காத்த உத்தமி. சத்தியத்தை காத்த உத்தமி என்ற நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம். குற்றங்கள் இருப்பினும் குற்றத்தை நீக்கி நற்றத்தை நோக்கி நல்ல ஆதரவு தரும்படி உங்க பொறுப்பாளங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். பந்தவாச்சி மனமதுரே பேச்சு பந்தயத்தில் ஓடுது பரவல்ல முதியதே. பந்தவாச்சி மனமதுரே வந்தவாசி மனமதுரே நேற்று பந்தயத்தில் ஓடுது பரவல்ல குதிரை. வந்தவாசி மனமதுரே பூதமல்ல விக்கிறது பார் மல்லி மல்லி. இந்த மல்லி விக்கிற பொண்ணு பேரு மல்லி மல்லி. பொண்ணு வெள்ள விக்கிது பர் மல்லி மல்லி. மல்லி விக்கிற பொண்ணு பேரு மல்லி மல்லி. மல்லி விக்கிற மல்லி வேணுமா இல்ல மல்லி விக்கிற மல்லி வேணுமா? பந்தவாச்சி மனமதுரே
மாதவன் பெரியாழ்வார் மன்னவன் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். கண்ணா கண்ணா கண்ணா
அப்படியா இருந்தாலும் எப்படி மறுபடியாக ஆளு வந்தால சேர்ந்து விட்டோம் ஆளு வைக்க போவோம் சைலன்ஸ் நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன்.
சாமி. அரசாங்கம் சென்று வச்சுட்டு வரீங்களா? ஆமா. இன்னும் பெரிய உள்ளம். என்ன சொல்றீங்க? அந்த சின்னஞ்சிறு வயதிலே ஏய், தெய்வ பக்தி அதிகமாக உள்ளது. ஆமா சாமி. அரசாளுக்கு சென்று சென்று ஆசிரியர் சொல்லும் உறுதியாக கேட்டுவிட்டு ஆமா சாமி. அப்படியாகட்டும் சாமி. ஏய், இப்போதே மனவான் செல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். படிக்க வேண்டும். ஆமா. ஆர்வமாக கொடுக்க வேண்டும். ஏய், அம்மனாய் ஆமா சாமி. வாங்க போலாம். என்ன ஒரு அற்புதம். கண்ணாக வந்தாங்க இருந்தாலும் அக்கா ரொம்ப அதிசயமான மழைலாம் பூத்து குலுங்குதக்கா. ஆமா அக்கா, இவை அனைத்தும் தான் சாமந்தி மலர் அக்கா. அவை அனைத்தும் திசை காட்டு சூரியகாந்தி. இவை அனைத்தும் வாடா மல்லி. இந்த அழகான மலர்வனத்தை பார்ப்பது என்னுடைய மனதில் உள்ள ஆசை கேட்கிறாயா? சொல்ல துடிக்குது மனசு. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதுக்கா. வெட்கம் வச்சுட்டு அக்கா, என்னுடைய மனதில் உள்ள வெக்கத்தை எரிய வச்சுட்டு நான் என் மனதில் உள்ள ஆசையை சொல்லவா? நீங்க அமைதியா இருக்கீங்களா இல்ல நாங்க அமைதியா இருக்குமா? என்ன சொல்றீங்க? பல்லாண்டியா எதுக்கா நாடகம் வச்சுட்டு நீங்க பேசுறதுக்கு நாங்க எதுக்கு நாடகம் ஆடணும்? அமைதியா இருந்தா தானே நாங்க என்ன பேசுறோம் உங்க காதல கேட்கும். எவ்வளவு பேர் உட்காந்துங்கிறீங்க, நாங்க பேசுறது கேட்க தேவையில்ல. கலகலன்னு கத்தி நின்றீங்கன்னா என்ன கதை சொல்லணும். இல்ல நீங்க எல்லாம் பேசுங்க, பேசி முடிச்சுட்டு சொன்னீங்கன்னா நாங்க வந்து வெளியில ஆடுறோம். அப்பயும் சைலண்ட் ஆகலையா? சைலண்ட் சைலண்ட் அக்கா, நான் சொல்லுவா சொல்றேக்கா. இது போல புளிய பார்த்து இடித்தாலும் இடிமடி. இது போல இடித்த வாயை பார்த்து அடி நாமாலும் பிடிக்கிற வயசு, அதனால வேகமா ஓடியாடுறீங்க சுவாமி. அங்க யாரோ மல்லிப்பூ செடி வாரம் ஒயரு குறுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க சுவாமி. அந்த ஒயர்ல மாட்டி பள்ளத்துல வீதி ஐந்து வர சுவாமி. ஏன் சாமி நடக்கிற வயல போய் ஒயரை போட்டேன் பள்ள வெட்டி வச்சேன்? ஏன்
சுவாமி ஓ காட்டு பண்ணிக்கிற வந்து பூச்செடி நாசம் பண்ணுதுன்னு நீதான் வந்து பள்ளம் வெட்டி உயரம் போட்டு வச்சியா நான் தான் உயரம் மாட்டி பள்ளத்துல வீதி ஆயிட்டு வரேன் சுவாமி காட்டு பண்ணி வந்து பூச்செடி நாசம் பண்ணுதுன்னா கரண்ட் வைக்க வேண்டியதானே சுவாமி ஆமா ஏன் சுவாமி தடை செய்து விட்டார்கள் காட்டு ஜீவராசிகளை எதையும் கொல்லக்கூடாது காட்டு ஜீவ